ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வீடியோவில் ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் சொல்ல போகிறேன். என் லைஃப்பில் நான் எடுத்துக்கிட்ட மோட்டிவேஷன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு மனசோர்வு நோயால் நான் தாக்கப்பட்டிருந்தேன்னுட்டு. அதுலேருந்து எப்படி நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் பெரிய வீடியோவாக போடுறதா சொல்லியிருந்தேன். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். எனக்கு மனசோர்வில் இருந்து நான் வெளியே வர்றதுக்கு 5 பாயிண்ட் பயன்படுத்தியிருக்கேன். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் நிறைய ஓவியங்கள் வரைய ஆரம்பித்தேன். 2வது ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ், ஆன்மீகம், தேடல் ரிலேட்டடாக. ஆன்மானா என்ன, நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், ஏன் நம்ம வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற இறைசக்தியுடைய நோக்கம் என்ன, அப்படிங்கிற மாதிரி ஆன்மீக தேடல், அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அடுத்தது மகாபாரதம் நிறையா கேட்பேன். அதில் ஒரு சூழ்நிலையிலையும் ஒருத்தரும் அந்த சூழ்நிலையை எப்படி கையாண்டாங்க, அந்த சூழ்நிலையை எப்படி எடுத்துக்க சொல்லி கிருஷ்ண பரமாத்மா அறிவுரை கூறுகிறார், அதை பற்றி தெரிஞ்சுக்குவேன். அதில் நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறேன் வாழ்க்கையில் அப்படிங்கிறத என்ன கிருஷ்ணர் சொல்கிற அந்த உபதேசத்துலேருந்து என்னை வச்சு பார்த்து அதை நான் சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுவேன். அடுத்தது நானே ஸ்பிரிச்சுவல் முருகர் பாடல், இயேசு சாமி பாடல், இதெல்லாம் நான் பாடி பார்ப்பேன். பாட்டுனா நம்ம பாட்டு ப்ரொஃபஷ்னல் பாட்டு ப்ராக்டிஸ் கிடையாது. அந்த பாடல் பாடும்பொழுது நமக்கு எவ்வளோ ஞாபக சக்தி இருக்குது, அந்த லைன்ஸ் மறக்காமல் நம்ம பாடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸ் உருவாகும். அந்த பாட்டு பாடும்போது செகண்ட் லைன் இது வரணும், தேர்ட் லைன் இது வரணும், ஃபோர்த் லைன் இது வரணும்னு நம்ம மெமரி, நம்ம மைண்டுக்கே ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எது மனசுக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த பாட்டு பாட ஆரம்பிப்பேன். அப்புறம் எனக்கு வீடு க்ளீன் பண்ணுறது, க்ளீனாக வைக்கிறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்சம் ஓசிடி ப்ராப்ளமும் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் என்னை சுற்றி அட்மாஸ்பியர் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ஸோ அதுக்காக நான் எவ்வளோ வேணால் கஷ்டப்படுவேன். அதுக்கப்புறமா நான் கார்டனிங் பண்ணேன். இந்தமாதிரி தோட்டங்கள், செடி வளர்க்கவும் தெரியாது, செடிலாம் வளர்த்ததே கிடையாது. ரொம்ப ஆசை வளர்க்கணும், பூச்செடிலாம் வளர்க்கணுன்னு ஆசை. ஸோ அது வாங்கிட்டு வளர்த்து எல்லாம் செத்து போய் மறுபடியும் அதை முயற்சி பண்ணி தோற்று போயிட்டா என்ன பரவாயில்ல, எங்கேயோ தப்பு பண்ணுறோம், அதனால தான் செடி செத்து போச்சு. மறுபடியும் நம்ம அதை சரியாக கற்றுக்கிட்டு சரியாக நம்ம அதை செய்யணும், ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ கார்டனிங் பண்ணேன். ஸோ இப்படி பெயிண்டிங் பண்ணேன். ஆன்மீக தேடல், அப்புறம் ஆன்மீக கதைகள், ஆன்மீக பாடல்கள், அதுக்கப்புறமா இது கார்டனிங் பண்ணுறது, இவ்வளவும் பண்ணியும் மறுபடியும் மைண்டு ஓய்வாக இருக்குது, நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால யூடியூப்பும் ஆரம்பித்து நம்ம மனசில் இருக்கிறத பேசுவோம் அப்படி தான் நினச்சி நான் ஆரம்பித்தேன். ஆனால் ஆரம்பித்த பிறகு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ அப்படியே படிப்படியாக இறை அருள் என்னை கையை பிடிச்சி வழி நடத்திட்டு இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் இருக்கிறேன் யூடியூப்பில். ஸோ இப்படி தான் நான் என்னோடய வாழ்க்கை சோர்வுலேருந்து வெளியே வந்தேன். நான் என்ன மாதிரி இருக்கிற சகோதரர் சகோதரிகளுக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆசைப்பட்டது நம்ம ஆசைக்கு நம்ம தான் கஷ்டப்படணும். நம்ம ஆசைக்கு இன்னொருத்தர் கஷ்டப்பட மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்க ஆசைக்கு நம்ம கஷ்டப்படக்கூடாது. நமக்கு என்ன ஆசையோ அதை நம்ம தான் செஞ்சுக்கணும். தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு வயிறு ரொம்பும். அந்த மாதிரி நம்ம மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சால் தான் நமக்கு மனசு அமைதி கிடைக்கும். ஸோ நம்ம மனசு அமைதியாக இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுப்போம். நம்மளே மனசளவில் அமைதியாக இல்லை, நிம்மதி இல்லாமல் இருக்கிறோன்னா யார் நம்ம கூட பேசினாலும் இரிட்டேஷன் ஆகிடுவோம், கோவப்பட்டுருவோம், அந்த மாதிரி செய்துருவோம். நம்ம மனசுக்கு பிடிச்சது செஞ்சு நம்ம மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சின்னதாக கோலம் போடலாம், எம்ப்ராய்டரிங் பண்ணலாம், டெய்லரிங் பண்ணலாம், பெயிண்டிங்ஸ் பண்ணலாம், எவ்வளவோ சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஆனால் எல்லா விஷயம் செய்யும் போது இதுலேருந்து காசு வருமா அப்படி நினைக்காதீங்க. நம்ம அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டோன்னா தானாகவே காசு இறைவன் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிப்பார். ஆனால் நம்ம இன்னும் கற்றுக்கவே ஆரம்பிக்கலை. நம்ம எல்கேஜியாக இருக்கிறோன்னும் போது அந்த எல்கேஜி சிலபஸை கரெக்டாக படிக்கிறதுல கரெக்டாக இந்த எல்கேஜி பாஸ் பண்ணணும், இதை கரெக்டாக கற்றுக்கணும், இதுக்கப்புறம் நான் யூகேஜி போகணும் அப்படின்னு அந்த
வளர்ச்சி வந்து கற்றலில் இருக்கணுமே தவிர பணத்தை நோக்கி இருக்கக்கூடாது. பணத்தை நோக்கி வளர்ச்சி வரும்பொழுது குவாலிட்டியை நம்ம இழந்துருவோம். நம்ம தரமான ஒரு விஷயத்தை இழந்துருவோம். பணம் 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 நம்ம மைண்டு கொண்டு போய் கடைசியில் தகுதியும் வளர்த்துக்க மாட்டோம், பணத்தையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சம்பாதிக்க முடியாது. திறமைகள் வளர்த்துக்கிறதுல அதிக கவனம் செலுத்தும்போது பணம் தானாக வரும், வெற்றி தானாக வரும். தகுதிகளையும் திறமைகளையும் வளர்த்துக்கிறதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும். அதனால் நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு விஷயம் செய்யும் போது அந்த ரிலாக்ஸேஷனுக்காக செய்கிறோன்ற அந்த ஞாபகத்தில் அந்த விஷயத்த செய்யணும். இல்லை நான் இதை பணத்துக்காக செய்கிறேன் அப்படின்னும் போது அப்போ அந்த ரிலாக்ஸேஷன் நம்ம 100% எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பணத்துக்காக பிஸ்னஸை செய்கிறவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் எதுக்காக இதை செய்கிறோன்ற அந்த தெளிவு முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த காரியத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னை ரிலாக்ஸாக வச்சுக்கணும், நான் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படி தான் நான் கவனம் செலுத்தினேன். அதில் நான் கவனம் செலுத்தும் போது அதில் நான் தகுதி வரும்போது இறைவன் எனக்கு பணம் கொடுக்க ஆரம்பித்தார். அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா, நான் மனசோர்வில் இருக்கும் போது நிறைய யூடியூப் பார்த்து பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அதில் நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன்னு கடவுள் நினச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஃபெவிக்ரில் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் என்னை வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் டீச்சராக அப்போது ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இப்போ அதுலேயும் போயிட்டு நான் கற்றுக்கிட்ட அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்கு எல்லாமே ஸ்கூலு காலேஜு எல்லாமே போய் சொல்லி கொடுத்துட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் உருவாக்கி கொடுத்தாரு. இந்த யூடியூப் ஆரம்பித்து இதுலேயும் நான் இப்போது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கேன் இறைவன் அருளால். காரணம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கக்கூடாது. பலனை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. இன்றைக்கி விதை போடுறோன்னா நாளைக்கு மாம்பழம் கிடைக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நான் விதை போட்டிருக்கேன், நான் ஒழுங்காக தண்ணி ஊற்றுறேன்னா, ஒழுங்காக களைச்செடி எடுக்கிறேன்னா, ஒழுங்காக ஆடு மாடு மேயாமல் பார்த்துக்கிறேன்னா, அந்த விதைக்கு தேவையானதை நான் தரேன்னா, இதை நம்ம சரியாக செய்துக்கிட்டே வந்தால் மரம் தன்னை அறியாமல் அது வளர்ச்சியில் வந்துன்னு இருக்கும். அது கனி கொடுக்குற காலம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு தோட்டக்காரன் எப்படி அந்த செடிக்கு பாதுகாப்பு செய்து ஒரு விஷயத்தை செய்யணுமோ அதில் ப்ராசஸில் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம செய்கிற வேலையை சரியாக செய்யும் பொழுது பணமும் வெற்றியும் கூடவே வரும். அதை நம்ம கவனிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் நம்ம வந்து திறமையும் தகுதியும் வளர்த்துக்கிற விஷயத்த கவனம் செலுத்தி அதில் ஃபோக்கஸாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோன்னா வெற்றியும் பணமும் நம்மளை தேடி வரும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோர்வாக இருந்து அதுலேருந்து ஒரு பழக்கத்தை கற்றுக்கிட்டு அந்த பழக்கத்தை எக்ஸ்பர்ட் ஆகி அந்த எக்ஸ்பர்ட்லேருந்து கொஞ்சம் பணமும் இன்றைக்கி ஆண்டவருக்கு இது இறைவன் எனக்கு கொடுக்குறாரு. ஸோ இப்படி தான் என்னோடய சோர்விலிருந்து இந்த பயணம் வெற்றி வரைக்கும் கொஞ்சம் வந்திருக்கேன். இதுவே வாழ்க்கையில் வெற்றியானால்
ஆமாம், சில பேருக்கு இது வெற்றியாக கூட தெரியாமல் இருக்கலாம். முன்னாடி இருந்தேன்னா இன்றைக்கி நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். நேற்று இருந்த பிரியா இன்றைக்கி இல்லைல்ல, அப்போ அது வெற்றி தானே. இன்றைக்கி இருக்கிற பிரியா நாளைக்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் முன்னேறினா தட் இஸ் வெற்றி. இன்னொருத்தருக்கு நிறைய பண்ணுறாங்க, அது மாதிரி நான் பண்ணலான்னா அது இல்லை என் வெற்றி. நேற்று இருந்த பிரியாவுக்கும் இன்றைக்கி இருக்கிற பிரியாவுக்கும் நாளைக்கு வரப்போகிற பிரியாவுக்கும் தான் இங்கே காம்படிஷனே தவிர எனக்கும் பக்கத்தில் இருக்கிற என் டாக்டருக்குமே இல்லை வேறு எனக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்குமே கூட போட்டி கிடையாது. அது அவங்க வாழ்க்கை, அவங்க திறமை, அவங்களுடைய பிரதாபலன், அவங்க வராங்க. ஸோ அது எப்படி என்னோடய வெற்றியோடு நான் கம்பேர் பண்ணிக்க முடியும்? அதனால் நமக்கு நம்ம தான் போட்டி. முன்னாடி இருந்த நம்ம இப்போ எப்படி இருக்கோம், நாளைக்கு இப்படி இருக்க போகிறோம். இதுதான் நம்மளோட க்ரோத்து. ஸோ இதில் கவனம் செலுத்தி நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு இறையருள் சொல்லி கொடுத்தது. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். God bless you.